ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான். காலமகள் பெற்ற மகன் கோலமுகம் வாழ்க, கந்தன் என குமரன் என வந்த முகம் வாழ்க. மிக மிக அற்புதமான வரிகள்ங்க இவை. இந்த வரிகள் எந்த படத்துல வந்தது அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு கிருத்திகை, வைகாசி கிருத்திகை. நாளைய தினம் 13/6/2026 சனிக்கிழமை நாளை அதிகாலை 1:48 மணிக்கு ஆரம்பமாகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:15 வரைக்கும் இது இருக்குது. நாளை முழுக்க நம்ம முருகனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் இல்லாத அந்தஸ்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகையை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதன் பிறகு ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகையும் மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஸோ 3 மாதத்திலையும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்களாக, வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த வைகாசி மாத கிருத்திகை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன் அவதரித்த மாதம் இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம். சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாய் உருவான அந்த பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்களில் விழுந்தன. அவை 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக மாறிதான் முருகனாக அவர் உருவெடுத்தார். இந்த 6 குழந்தைகளை வளர்ப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த 6 கார்த்திகை பெண்கள். இந்த 6 கார்த்திகை பெண்கள் யாரு அப்படின்ட்டு நிறைய விவாதங்கள் இன்னுமே போயிட்டு இருக்கு. சப்த ரிஷிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சப்த ரிஷிகள்ல இருக்கக்கூடிய 6 பேரோட மனைவி தான் இந்த 6 கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 6 நட்சத்திரங்களாக வானில் ஜொலிக்கக்கூடியவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, முருகரை பிரிய மனமில்லாமல் அவர்கள் வான மண்டலத்தில் 6 நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த கார்த்திகை விரதத்தன்று நாம் அந்த பெண்களை வழிபாடு செய்யும் பொழுது நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதனை முருகக் கடவுள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. நாரதர் கூட இந்த கார்த்திகை விரதத்தை பல ஆண்டுகள் கடைபிடித்ததன் மூலமாக தான் மகரிஷி அப்படிங்கிற பட்டம் அவர் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கார்த்திகை பெண்கள் முருகனையெல்லாம் வளர்த்ததன் பிறகு அவர்களுக்கு ஒரு ஆசை வந்ததாம். அதாவது அஷ்டமா சித்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால அதை நேரடியாக போய் சிவபெருமான் கிட்டேயே போய் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க கைலாயத்துக்கு போறாங்க. அங்க சிவபெருமான், பார்வதி, நந்திதேவர், பிருகு முனிவர் எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த 6 பெண்களும் போயிட்டு, நாங்க அஷ்டசித்திகள் எங்களுக்கு வேணும், அதை நாங்கள் அடைய விரும்புகிறோம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொல்றாங்களாம். அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. பார்வதி தேவி என்ன செய்வதென்று தெரியாமல், இவங்க முருகனை வளர்த்தவர்கள், ஸோ அவங்க வேண்டியதை நம்ம அவர்களுக்கு தருவது தான் நியாயம் அப்படின்னு சொல்றாங்களாம். ஸோ சிவபெருமானும் அவர்கள் 6 பேரையும் முன்னால் அமர வைத்து இந்த அஷ்டசித்திகள் பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சிறிது நேரம் ஆர்வத்தோடு கேட்ட பெண்கள் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அங்கும் இங்குமாக அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சிவபெருமானுக்கு கோபம் விட்டது. ஸோ அவர் ஒரு தடவை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அஷ்டமா சித்திகள் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கவனம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு முறை சொல்றாரு. ஆனா அந்த கார்த்திகை பெண்கள் சரி நாங்க ஒழுங்கா கவனிக்கிறோம் அப்படின்ட்டு திரும்பவும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கு ஆர்வம் குறைகிறது. மீண்டும் வேடிக்கை பார்க்கிறார்கள். சிவபெருமானுடைய கோபத்திற்கு அளவே கிடையாது. உடனே அவர் சாபமிடுகிறார். நீங்கள் 6 பேரும் பாறைகளாக மாறி உங்க பூலோகத்துல 1000 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சாபம் விட்டுடுறாரு. அதன்படியே அவர்களும் பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவர்கள் செய்த தப்பை அவர்கள் உணர்கிறார்கள். இதற்கு பாப விமோசனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நானே உங்கள் முன் தோன்றி உங்களுக்கு விமோச்சனம் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சிவபெருமான். அதே மாதிரி அவங்க
அதே போலவே அந்த பெண்கள் பூமிக்கடியில் கருங்கல் பாறைகளாக மாறினார்கள். பல வருடங்கள் ஓடியது. அவங்க அந்த பாறைகளாக மாறினாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்துக்கு அடியில தான் நிறைய பழங்கள் விழுந்து அந்த பூமியே மூடி இருந்துச்சு. அந்த இடத்துல திடீர்னு ஒரு சிவலிங்கம் தோன்றியது. அந்த தோன்றிய மறுகணமே அந்த பாறை பூமியிலிருந்து மேலே வர ஆரம்பிச்சுது. அவங்க 6 பெண்களாக மாறினார்கள். அந்த லிங்கம் தான் குரு தட்சணாமூர்த்தியாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அந்த குரு தட்சிணாமூர்த்தி தான் அந்த 6 பெண்களுக்கும் அஷ்டமா சித்திகளை பற்றி சொல்லலை. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய பயன்களை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இப்படி தான் அந்த கார்த்திகை பெண்கள் பாறைகளாக மாறி பிறகு சிவ யோகினிகளாக மாறிவிட்டார்கள். இந்த கார்த்திகை பெண்களுக்கான ஒரு மந்திரம் ஒவ்வொரு மாதமும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்வது அப்படிங்கிறது நல்லது. இது கிருத்திகை நட்சத்திர காயத்ரி மந்திரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மந்திரத்தை நாளைய தினம் சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரை வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு முறை சொல்லி உச்சரித்தால் அவங்க என்ன வேண்டுனாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை பெண்கள் முருகனிடம் அந்த ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறார்கள். எங்களை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த கார்த்திகை தினத்தில் யாரெல்லாம் என்ன வரம் உன்னிடம் கேட்கிறார்களோ, என்ன வேண்டுதல் வைக்கிறார்களோ அவற்றை நீ நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு முருகன் கிட்ட அவங்க ஒரு வரம் வாங்கியிருக்கிறாங்க. அதன்படியே இன்றளவும் முருகப்பெருமான் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிங்க. அதே போல் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் நீங்கள் ஒரு மாவிளக்கு போடலாம், அல்லது தேனும் தினை மாவும் வைக்கலாம், அல்லது ஒரு டம்ளர் பாலில் நீங்கள் ஏலக்காய் அந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு வைக்கலாம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் படையல் பண்ணுங்க. உங்களால் முடிந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வைங்க. இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதாங்க. ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரசோதயாத். நெருப்பு போன்ற தேகத்தை உடையவளும் மிகுந்த தவ வலிமை வாய்ந்தவளுமாகிய கிருத்திகை தேவியை நான் தியானிக்கிறேன். அவள் எனக்கு நல்ல அறிவையும் நல்ல மன வலிமையையும் தந்து என்னை வழிநடத்த வேண்டுகிறேன். இதுதாங்க அந்த மந்திரத்தோட பொருள். இதை நம்ம எல்லாருமே நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நீங்கள் உச்சரிக்கணும். அதிகபட்சமாக 27 முறையோ 108 முறையோ அது நம்மளுடைய விருப்பம். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் வரை நாளை இதை ஒரு முறையாவது உச்சரிங்க. குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கும்பொழுது இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.